கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக மார்க் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 34வது வசனம். தம்மை சூழ உட்கார்ந்திருந்தவர்களை சுற்றி பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே. எனக்கருமையானவர்கள், இந்த இடத்துல நம் ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், தம்மை சுற்றி இருக்கிறவர்களை பார்த்து சொல்லுகிறார், இவர்கள்தான் என் தாயும் என் சகோதரரும் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு முன்பதாக உள்ள வசனங்களை நாம் வாசிப்போமானால், அவருடைய சகோதரரும் தாயாரும் வந்து வெளியே நின்று அவரை அழைக்கும்படி அவரிடத்தில் ஆள் அனுப்புகிறார்கள். அதை குறித்து இயேசுவினிடத்தில் வந்து சொல்லும் பொழுதுதான் அவர் சொல்லுகிறார், அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என்னை சூழ்ந்திருக்கிறவர்கள் அல்லது என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களே என்னுடைய தாயும் என் சகோதரருமாய் இருக்கிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, இன்று நாமும் இயேசுவின் குடும்பத்தில் ஒரு அங்கமாக விளங்க வேண்டுமானால் அவருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த இயேசுவை சூழ்ந்து இருந்தவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் தான் என் தாய், நீங்கள் தான் என் சகோதரர். எவ்வளவு ஒரு மேன்மையான ஆசீர்வாதமான வார்த்தை அந்த மக்களுக்கு. இந்த நாளிலும் நாம் யார் பாதத்தில் அமர்ந்திருக்கிறோம்? யாரோடு கூட நம்முடைய உறவு இருக்கிறது? உலகத்தோடு, உலகத்தின் மக்களோடு கூடயா, அல்லது இயேசுவோடு கூட நம்முடைய உறவு இருக்கிறதா? எனக்கு அருமையானவர்களே, நாம் இயேசுவை மற்றவர்களிடத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு நாம் இயேசுவனுடைய பாதத்தில் போய் ஜெபம் பண்ணுறதுல அர்த்தம் அவசியம், பிரயோஜனம் அல்ல. ஆனால் இயேசுவை நாம் மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு விரும்புகிறார். நாம் இயேசுவை மற்றவர்களுக்கு பிரதிபலிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு விரும்புகிறார். ஆகவே இந்த நாளிலும் நாமும் கூட இயேசுவை பற்றி பிடித்து கொள்வோமா? சூழ்ந்திருக்கிறவர்களை பார்த்து சொல்லுகிறார், இவர்கள் தான் என் சகோதரனும் சகோதரி என்று நம்மை பார்த்து அவர் சொல்ல வேண்டும். நாம் அவருடைய பாதத்தை பற்றி பிடித்து கொள்வோமானால், அவரை சூழ்ந்து நாம் உட்கார்ந்திருப்போமானால், அவர் நம்மை பார்த்து சொல்லுவார், இவங்க தான் என் குடும்பம், இவங்க தான் என் பிள்ளைங்க, இவங்க தான் என் சகோதரன், என் சகோதரி என்று சொல்வார்கள். இந்த மேலான உறவை கர்த்தர் இன்று கேட்கிற நாம் ஒவ்வொருவருக்கு கொடுக்க விரும்புகிறார். இந்த கருமையானவர்கள், இந்த உலகத்தின் உறவு மறைந்து போகும். இந்த உலகத்தின் உறவு நம்மை மறக்க பண்ணும். ஆனால் இயேசுவின் அன்பின் உறவோ நமக்கு நிரந்தரமாக இருக்கும். நம்மோடு கூட நின்று உறவாக நட்பாக பாராட்டினவர்கள் விரோதமாக நிற்கலாம். ஆண்டவர் ஒரு நாள் நம்மை மறக்க மாட்டார். அவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே. அன்று உம்மை சூழ்ந்திருந்தவர்களை பார்த்து, இவர்கள்தான் என் தாயும் என் சகோதரரும் என்று சொன்னேரே, அதே வண்ணமாய் இன்றும் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து, நீங்கள் தான் என் சகோதரன், நீங்கள் தான் என் சகோதரி, நீங்கள் தான் என் தாய் தகப்பன், என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லி ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய முத்திரை போடும் ஆண்டவரே, ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென்.